கர்த்தர் மறந்துட்டாரா? கர்த்தர் உதவி செய்ய மறுக்கிறாரா? கர்த்தருடைய வாக்குத்தத்தங்கள்லாம் வேலை செய்யலையா? விருதாவா இருக்கிறதா? இதெல்லாம் ஒண்ணும் இல்லையா? இந்த வசனம் வந்து பொய்யா? ஹலோ, வாக்குத்தத்தங்கள்லாம் பொய்யா அல்லது மெய்யா? இது உண்மையா அல்லது பொய்யா? கர்த்தர் சொன்னதெல்லாம் ஏன் நிறைவேற மாட்டேங்கிறது? கர்த்தருடைய வாக்குத்தத்தங்கள், அவருடைய ஆசீர்வாதங்கள்லாம் ஏன் வந்து கிடைக்க மாட்டேங்கிறது என்பதை கொஞ்சம் சிந்தித்து பார்க்க வேண்டும். உங்கள் வழிகளை சிந்தித்து பாருங்கள் என்று சொல்லுகிறார். சவால் விட்டு சொல்லுகிறேன் கிறிஸ்தவ மக்களுக்கு, வழிகளை சிந்தித்து பாருங்கள். ஏனென்றால் நம்ம வழியில தான் மிஸ்டேக் இருக்குது, அவர்கிட்ட எந்த மிஸ்டேக்கும் இல்லை. கர்த்தர் ஒருபோதும் கைவிட மாட்டார். கர்த்தர் வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும் அவருடைய வார்த்தை ஒருபோதும் ஒளிந்து போகவே போகாது. அவர் சொன்னவர் அப்படியே செய்கிறவராய் இருக்கிறார். பொய் உரையாத தேவன் வாக்கு பண்ணி இருக்கிறார். அப்ப அவரை வந்து கேட்டுட்டு நோண்டிட்டு இருக்காதீங்க. ஆண்டவரே எங்கே இருக்கிறீர்? அடியேன் கூப்பிட்டு கொண்டே இருக்கிறேன், எனக்கு பதிலே இல்லையே. அச்சா, நீ வழியை சோதிச்சு பார்த்துட்டு வா. நீ நல்லா செக் பண்ணி பாரு, எப்படி பொத்தல் வந்தது பாக்கெட்டில்? ஏன் நிறைய உழைச்சி கொஞ்சமாக சம்பாதிக்கிற? ஏன் திருப்தி இல்லை வாழ்க்கையில்? உட்காந்து சிந்திக்கிற வரைக்கும் இங்கேருந்து கூக்குரல் இருந்தால் நடக்காது. ஆண்டவரே எங்கே போனீர்? உண்மை காணவே இல்லையே. அவர் நல்லா தான் இருக்கிறாரு. நீ எப்படி இருக்கன்னு அவர் கேட்குறாரு. நீ கொஞ்சம் சிந்திச்சு பார். சிந்தித்து பார்த்தா சரி பண்ணிடலாம் எதையுமே. நான் சிந்தித்து பார்த்தேன், பல வருடங்களுக்கு முன்பாக சிந்திக்க ஆரம்பித்தேன். நான் யோசித்தேன், என்னுடைய வழிகளை நான் சரிப்படுத்தினால், என்னுடைய வழிகளை நான் சீர்படுத்தினால், கர்த்தருக்கு உகந்ததாக அதை மாற்றினால், கர்த்தருடைய வார்த்தையின்படி நான் செய்தால் எனக்கு குறைவே இருக்காது என்பதை நான் கண்டுபிடித்தேன். குறை வர முடியாது. கர்த்தர் அப்படி ஆசீர்வதிப்பார். வழிகளை சிந்தித்து பாருங்கள் சொல்றார். 9ஆம் வசனம் பாருங்க. அதிகமாய் வரும் என்று நீங்கள் எதிர்பார்த்திருந்தும் இதோ கொஞ்சம் கிடைத்தது. நீங்கள் அறுத்து வீட்டுக்கு கொண்டு வந்தும் நான் அதை ஊதி போடுகிறேன். எது நிமித்தம் என்றால், என் வீடு பாழாய் கிடக்கும் போது நீங்கள் எல்லாரும் அவனவன் தன் வீட்டுக்கு ஓடி போகிறீர்களே, இது நிமித்தமே என்று சேனைகள் கர்த்தர் சொல்லுகிறார். ரீசன் என்னன்னு சொல்றாரு? என் வீடு பாழாய் கிடக்கும் போது நீங்கள் எல்லாம் அவனவன் வீட்டுக்கு ஓடி போகிறீர்களே. இதனுடைய பேக்ரவுண்டை சொல்றேன். இஸ்ரவேல் மக்கள் பாபிலோனிய அடிமைத்தனத்தில் இருந்தார்கள். இவருடைய கீழ்ப்படியாமல், இவருடைய முரட்டாட்டத்தினாலே அடிமைத்தனப்பட்டார்கள். கர்த்தர் உள்ள அடிமையாக்கலை, கர்த்தர் இவர்களை கொண்டு போகலை. அப்படிலாம் கர்த்தர் பண்ணுறதில்லை. இவங்க எப்போல்லாம் கர்த்தர் கீழ்ப்படியாமல் போனாங்களோ அந்நியனுக்கு அடிமைப்பட்டு விட்டார்கள். அது ஒரு சாபம் பாருங்கள். அது உபாகம் 28ஆம் அதிகாரத்தில் அப்படியே சொல்லியிருக்குது. அந்நியன் வந்து இவர்களை அடிமைப்படுத்துவான்னு சொல்லியிருக்குது. ஆனால் அடிமைப்படுறது கர்த்தருடைய சித்தம் கிடையவே கிடையாது. கர்த்தர் இவர்கள் ஆசீர்வதிச்சிருக்கிறார். இவர்கள் கர்த்தரை நம்பாமல், விசுவாசிக்காமல், கர்த்தருடைய வழிகளில் நடக்காமல், அவரை கனப்படுத்தாமல், அவரை அலட்சியம் பண்ணுகிறதுனாலே இவருடைய வாழ்க்கையில் இவர்களாய் வரவழைத்து கொண்ட தோல்விகள் இவைகள். அடிமைத்தனத்தில் கொண்டு போகப்பட்டார்கள். அங்கே பல ஆண்டுகள் இருந்தார்கள். இருந்துட்டு திருப்பி கர்த்தர் அவர்களுக்கு தயவு காண்பிக்கிறார் பாருங்கள். திருப்பி அவருடைய எருசலேம் பட்டணம்